அற்புதமான தேவனுடைய அன்பினால் நிறைந்து அவருடைய திருப்பணியை செய்யவே, அவருடைய ஊழியத்தை செய்யவே தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருதையும் மனதுருகி அழைக்கிறார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நான் மீட்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் என்னை விடுதலை செய்தார் என்று ஒரு சிலர் மாத்திரம் சொல்வதல்ல, எல்லாருமே அவருடைய அன்பை ருசித்தவங்க, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க எல்லாருமே இந்த நற்செய்தியை, இந்த அருமையான சுவிசேஷத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதில் கர்த்தர் அதிக எதிர்பார்ப்புள்ளவராக இருக்கிறார். இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க என்கிற ஒரு நோக்கத்தோடு தான், இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிச்சயம் செய்து முடிப்பீங்க என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ இந்த வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இதோ உங்களை சந்திக்க வர சேனைகளின் கர்த்தராம் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அதாவது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றியும் பிரகாசித்தது. யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நடைபெற்றதை நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த சவுலாகிய தேவனுடைய மனுஷனாக மாறும் முன்பாக கோபக்காரனாய் கொடிய குணம் கொண்டவனாக இருந்தாலும் அவனே எதிர்பார்க்கல அவனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா, அல்லது அது ஒரு பாக்கியமான ஒளி. இட் வாஸ் எ ப்ரிவிலேஜ், அதாவது அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய மேன்மை என்பதை அவன் புரிந்து கொள்ளும் முன்பாக அல்லது அதை ருசிக்கும் முன்பாகவே அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான காரியம் நடந்ததை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த செய்தி உங்களை சந்திப்பது என்றால் இது ஒரு அற்புதமான செயல் என்பதை நீங்கள் மறக்காதீங்க. காரணம், ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த என்ன, இதே பிரம்மாண்டமான வெளிச்சமாகிய சுவிசேஷம் என்கிற அந்த வெளிச்சம் என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. சுற்றிலும் பிரகாசித்துன்னா என்ன அர்த்தம்? டோட்டலாக கவர் பண்ணிட்டு தானே அர்த்தம். அதே போல தான் நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த செய்தியை இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வரைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் இதயமாகி கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். என் மகளே, என் மகனே, எனக்கு இடம் கொடு, நான் உன்னில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடு, நான் உனக்காக சிலுவை மரித்தேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன், மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு வரப்போறேன்னு உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த ஒளி சுற்றிலும் பிரகாசித்தது. இதோடைய பொருளை புரிஞ்சு கொள்ளுங்க. என்னுடைய தேவனாகிய கர்த்தர், என்னை ரட்சித்து பயன்படுத்துகிற இயேசுநாதர், அவர் உங்களை பல கோணங்களில், பல வகையில், பல விதத்தில் உங்களை சந்திக்க விரும்புகிறார், சந்தித்து கொண்டு இருக்கிறார். இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. சிலர்லாம் பாருங்கள், உங்களை அநேகர் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் சொப்பனத்தில் இயேசு பேசியிருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கணும் என்கிற எண்ணம் கூட இருந்திருக்காது. ஆனால் தேவாலயத்தில் போய் கண்களை மூடி ஜெபிக்கும் போது ஆண்டு தரிசனமாகி கூட பேசியிருக்கிறார். இன்னும் சிலருக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு அவரே தரிசனமாகி என் பிள்ளைகள் என்று மனதுருகி அழைக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஈரான் தேசத்தில் அதிகமாய் தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த அநேக சகோதர சகோதரிகளை கிருபையினாலே அவர் ரட்சித்து வருகிறார். உங்களுடைய ஒரு வெளிச்சத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு சில நிமிடங்கள் இப்போ அந்த வீடியோவை நான் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன். ஜெபத்தோடு கேட்பீங்களா? எப்படிப்பட்டு அவருடைய சுவிசேஷம் என்கிற வெளிச்சம் ஈரான் தேசத்தை சுற்றிலும் இப்போது பிரகாசித்து கொண்டு இருப்பது என்பதை இப்பொழுது உங்களுக்காக ஈரான் என்றாலே கலவரமும் கடுமையான அடக்குமுறையும் தான் நம் நினைவிற்கு வரும். ஆனால் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள அந்நாட்டில் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவில் கிறிஸ்தவ மறுமலர்ச்சி உருவாகி வருகிறது. இது எப்படி சாத்தியமாகியது? உலகத்திலே வேகமா வளர சபைகளை கொண்ட நாடுகள்ல ஈரானும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்த சபைகள் ரொம்ப ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கு. மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை எதுக்காக நான் உங்களுக்கு காண்பித்தேன்னா, அன்னைக்கு பவுலை சந்திக்க அந்த ஒளி பிரகாசித்தது போல இன்னைக்கு சட்டங்கள் என்கிற காரியத்தை கொண்டு அல்லது பல வகைகளை உபத்திரப்படுத்தி சித்திரவதை பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் வந்துடக்கூடாது, மக்கள் ரட்சிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சாத்தான் எவ்வளோதான் வைராகியமாக அவன் தன்னுடைய காரியம் இருக்குன்னு நினச்சி ஓடினானோ
அவனை வெட்கப்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆக இதோ உங்களுடைய புரிதலுக்காக இப்படிப்பட்ட தேசங்களில் சுவிசேஷம் போய் கொண்டிருக்குமானால் நீங்களும் நானும் இன்னும் எவ்வளோ வேகமாக வேலை பார்க்கணும் ஆண்டவருக்கு. இதோ உங்களுடைய புரிதலுக்காக 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். 2 Timothy chapter 4 verse 2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அருமையான தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போகட்டும், நீ சுவிசேஷம் சொல்ல ஜாக்கிரதையா இருக்கணுமா. இப்படிப்பட்டதான திவ்ய குணங்களோடு சாந்தத்தோடு அவங்களுக்கு விளக்கி சொல்லு. பாவத்தை பாவமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். நான் ஒரு ஊழியரை அறிவேன். அவருடைய திருமண நேரத்தில் கூட அந்த மணமேடையில் அவர் அங்கே வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை வாழ்த்தும்படி வந்திருந்தார்கள், பல தரப்பட்ட மக்கள். அப்பொழுதும் கூட அந்த நேரத்தில் அவர் ஒரு 5 நிமிடம் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே அந்த ப்ரோக்ராமை நடத்தின ஊழியர் கையில் மைக்கை கொடுத்த போது அவர் இயேசுவின் அன்பை மனதுருகி சொன்னார். அப்பொழுதும் அவர்கள் திருமண கோலத்தில் கர்த்தரை உயர்த்தி துதித்து ஒரு வரி பாடினார்கள். அதோடைய விளைவு அந்த நேரத்தில் அங்கே வியாதியோடு வந்தவங்கெல்லாம் சுகமானாங்க. அப்போ அந்த திருமணம் முடிந்து போகும்போது எல்லாரும் சொல்ல கேட்டோம், அது என்ன தெரியுங்களா, இது திருமணமாகவே தெரியலையே, இது ஒரு கன்வென்ஷன் போல் மாறிட்டுன்னு கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இதுதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனார். என் அன்பானவர்களே, அவர் அன்றைக்கு அவர் செய்திருக்கணும் வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த தேவனுடைய மனுஷனுக்குள்ளாக இருந்த ஆத்ம பாரம், அவரை தேவன் முன்குறித்து தான காரியம். ஒருவராய் அதிசயங்களை செய்து கொண்டிருந்தவர் 2வராய் சேர்ந்து 10,000 பேர்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அன்று தொடங்கி இதுவரைக்கும் கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்களும் கூட இன்றைக்கு உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும்போது ஒருவேளை எதிர்பாராத மரணங்கள் வரும். அந்த நேரத்தில் கூட உங்கள் துக்கத்தில் பங்கேற்க அநேகர் வருவாங்க. அவங்க இயேசு பற்றி அறியாதவங்களாக இருக்கலாம். அவங்க யாராக இருந்தாலும் என்ன, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் இன்றைக்கு அந்த சுவிசேஷங்கிற ஒளி அந்த ஊழியக்காரர் மேலே அந்த மனைவி மேலே சுற்றி பிரகாசித்ததுனால்தான் அவர்கள் அந்த திருமண கோலத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கை அலங்கரிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 2-3 சுவிசேஷன் அன்பு நிறைந்த வார்த்தை, இயேசுவை குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷ வார்த்தை நிச்சயமாய் அந்த நண்பர்களை ஒளியேற்றுமே, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருமே, அந்த குடும்பங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருமே. ஆக தயவு செய்து இந்த அனுபவத்தை மறந்துடாதீங்க. இதில் நம்ம பெருமை பாராட்டிக்க ஒன்றும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், மகிமையும் புகழும் கர்த்தருக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இறுதியாக 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 Corinthians chapter 9 verse 16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் என்கிற அருமையான பக்தர் என்ன சொல்கிறாரு, நான் பிரசங்கம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லலை, சுவிசேஷத்தை நான் சொல்லாமல் இருப்பேன் ஆனால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. அப்போது இயேசுவின் அன்பை குறித்து சொல்வதும், ஆண்டவர் சிலுவையில் செய்த தியாகங்களை குறித்து பேசுவதும், அவர் மனுக்குலத்துக்காக செய்த நன்மைகள், இனி செய்ய போகிற நன்மைகள், அவர் ஏற்றுக்கொண்டால் எப்படிப்பட்ட மேன்மைகளை, இதுதான் சுவிசேஷங்க. மனுஷன் தன்னை குறித்து பேசுவதல்ல, நம்மை உண்டாக்கின இரட்சகரை குறித்து பேசுவதுதான் சுவிசேஷம். தம்முடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சித்தார் இல்லையா, அந்த அன்பை போய் சொல்வதுதாங்க சுவிசேஷம். இன்னைக்கு தீர்மானம் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு ஐயோ, அந்த ஒரு பயம் அவருக்குள்ளே வந்தது. இந்த பயத்தோடு நம்ம ஊழியம் செய்வோமானால் உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் அந்த ஆத்ம பாரம் பெருக்கெடுத்து விட ஆண்டு உதவி செய்வாராக. ஒரு ஒளி பிரகாசித்தது போல ஆச்சரியமான அற்புதமான ஒளி இன்னிலிருந்து உங்கள் மூலமாக நீங்கள் வேலை செய்கிற உங்கள் ஆஃபீஸில், நீங்கள் போகிற வருகிற இடங்களில், எல்லா இடங்களிலும், அது துக்க வீடாக இருந்தாலும் சரி, திருமண வீடாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுடைய அன்பை சொல்ல மறந்து விடாதீங்க. உதவி கேளுங்க, ஆண்டு ஒத்தாசை செய்வார். தேவ கிருபையினாலே பிப்ரவரி 24ஆம் தேதி 1997ஆம் ஆண்டில் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி தொடங்கி இதோ வருகிற நாட்களில் 28 ஆண்டுகள் முடிய போகிறத, இதுவரைக்கும் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் அந்த அன்பை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆக புகழும் துதியும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். மேன்மை பாராட்ட இது ஒன்றும் கிடையாது, எல்லா புகழும் கர்த்தருக்குரியவர். அவர் தான் எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்குது. ஆக பயபக்தியோடு ஜெபிப்போமா, கர்த்தரிடத்தில் கேட்போமா? இன்னைக்கே உதவி செய்ய ஆண்டு இறங்கி வருவா. எந்த தேசமாக இருந்தாலும் கர்த்தர் பக்கம் திரும்ப அது போதுமானதாக இருக்கும். கர்த்தரால் கூடாதது
ஒன்றுமில்லை. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த சுவிசேஷம் என்கிற ஒளி பிரகாசிக்கட்டும். அந்த ஆத்மபாரம் என்கிற தன்மை அவர்களுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடட்டாம்ப்பா. வாய்த்தாலும் வாய்க்காமல் போனால் சூழ்நிலை உருவாதோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகள் நேசத்தோடு அன்போடு சாந்தத்தோடு இந்த சுவிசேஷத்தை எல்லாரிடத்தும் போய் சொல்ல அவர்கள் புரியும்ப்பா. மக்களை ரட்சிக்க நீ வல்லவர். எந்த தேசமாக இருந்தாலும் அவர்களை உன் பக்கம் திருப்ப நீ வல்லவராக இருக்கிறேன். உதவி செய்யும். கண்ட காணொலி அந்த சிறிய அந்த வீடியோ போல் இன்றைக்கும் பல தேசங்கள் உம்மான் கிருபையினால் ரட்சிக்கப்பட போவதற்காக சோத்திரம். எங்களுக்கு அந்த பங்கேற்க உதவி செய்யும். நாங்களும் அந்த ஆத்ம மீட்பில் பங்கடைய எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. புகழும் துதி உமக்கே. ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சுவிசேஷம் சொல்வது எல்லார் மேலும் விழுந்த கடமை. இன்னிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து மகிமையானவர்களை செய்வார். காட் பிளஸ் யூ.